தனியார் முதலாளி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுக்கும்போது இது 2700 கோடி அப்படின்னா நீங்க அதுல 200-300 கோடி கமிஷன் வாங்காம கையெழுத்து போட்டீங்களா? சொல்லுங்க. இந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பாக்கல. சேகர் பாபுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இது குப்பையில்தான் அறநிலைத்துறை வருதா? தூய்மை பணியாளர் மண்டலங்களை தனியார் வசம் ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். நீங்களே சொல்லுங்க, எத்தனை பேர் உட்கார்ந்து படிப்பாங்க? ஒரு பெருநகரங்கள்ல 1000 பேர் படிப்பாங்களா? ஒரு 3 கோடி செலவழிச்சு கட்டிட முடியாதா? இல்ல 5 கோடி? அதுக்கு எதுக்கு 200 கோடி? பல வழக்கும் கண்ணாடியில் இருந்தா தான் உள்ள படிப்பு வருமா? சொல்லுங்க. நீங்க 540 கோடிக்கு கலையரங்க அங்க மகாபலிபுரத்துக்கிட்ட கட்ட சொன்னது யாரு? கட்ட சொன்னது யாரு? தெண்ட செலவு, தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு இந்த நாட்டுல? சொல்லுங்க. வீடு தேடி அரசு அதுக்கு செஞ்ச விளம்பரம். எங்க வீடு தேடி இந்த அரசு வரல? போராடிட்டு இருக்க வீடு இருக்குல்ல, அங்கேயும் அரசு வரல. உங்களுடன் ஸ்டாலின் போராடுற எங்களுடைய மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல? போராடுற மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல? உங்களுடன் ஸ்டாலின் அங்க ஏன் இல்ல? எங்களுடன் ஏன் வரல? இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? யார்கிட்ட பதில் இருக்கு? தனியார் அல்லல, பொறுப்பா அல்லல. அரசு ஊழியரா இருந்தா அரசு கேள்வி கேட்கும், மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கும், ஒரு பயம் இருக்கும். பேரிடர் காலங்கள்ல ஓடி வந்து அக்கறையா குப்பை அள்ளுவான், தூய்மைப்படுத்துவான். தனியார்ட்டு கொடுத்தா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? இப்ப எங்க மக்கள் போராடினா அவளை பெரிய வெளியேற்றிட்டு வட இந்தியால வந்து இறக்குவான். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இத்தனாயிரம் தொழிலாளியை வெளியேற்றிட்டு வட இந்தியால இருந்து எடுப்பான். அவன் வந்து கொடுக்கறதான் கூலி. அவன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணானா அவனை அனுப்பிட்டு வேற ஒரு பீகார்ல இருந்து இறக்குறத விட்டு குஜராத்ல இருந்து இறக்குவான். குஜராத்ல இருந்து உத்தரப்பிரதேசல இருந்து இறக்குவான். அதான் நடக்கும். கொள்கை முடிவு எடுத்தாச்சுன்னு அரசு சொல்லுது. எதுல கொள்கை முடிவு? மக்களின் வாழ்வாதாரத்தை பறிச்சு வயிற்றுல அடிக்கிறதுக்கு ஒரு கொள்கை முடிவா? அவன் வேலையை பறிக்கிறது ஒரு கொள்கை முடிவா? மக்களை குடிக்க வைக்கிறதுல கொள்கை முடிவு. டாஸ்மார்க்க மூட முடியாது, அரசின் கொள்கை முடிவு. பணி நிரந்தரம் செய்ய முடியாது, தனியாருக்கு கொடுத்தே தீரணும், இது கொள்கை முடிவு. இது கொள்கையா? இது கொள்ளையா? இதுக்கு பேர் கொள்கையா? தனியார் முதலாளி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுக்கும்போது இது 2700 கோடி அப்படின்னா நீங்க அதுல 200-300 கோடி கமிஷன் வாங்காம கையெழுத்து போட்டீங்களா? சொல்லுங்க. இந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பாக்கல. சேகர் பாபுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அறநிலைத்துறை தான் இதையும் பாக்குதா? இது குப்பையில்தான் அறநிலைத்துறை வருதா? சொல்லுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.